இந்த ஊருக்குள்ளார எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அடுத்தவன் சொத்தை தின்னுட்டு இருப்பான், ஏமாத்தி புடிங்கிட்டு இருப்பான். ஆனா அந்த எலெக்ஷன் வந்துட்டா ஏதாவது ஒரு வேட்பாளர் அவனுக்கு பணம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்க, உடனே அவ்வளவு நேர்மையா மாறிடுறான். அடுத்த கட்சிக்காரங்க வந்து எங்க கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல நான் அவர்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டேன், அவருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிமா. நான் ரொம்ப நாளா அவன் யோக்கியன் ரொம்ப நேர்மையா இருக்கிறான் அப்படின்னு நான் நினைச்சேன். சரி, மக்கள் இவ்வளவு யோக்கியமா இருக்கிறாங்களே, ஒரு ஆளுகிட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டா அவங்களுக்கு கட்டாயம் அவங்களுக்கே தான் ஓட்டு போடுவாங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல நான் ரொம்ப மரியாதையா இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுது, அவன் 1000 ரூபாய் கொடுத்துருக்குறான், அதுக்கு மேல உன்னால முடியுமா கேட்காம கேட்கறான்னு அர்த்தம் அப்படிங்கிறது அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சது. அப்பா, என்னமோ அரசியல். போற போக்கு அப்படி இருக்கு. வாழ்க ஜனநாயகம், வெல்க மக்களாட்சி.